தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் நிலா, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைம்மா, இங்கே நிற்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இப்போ நீ சரி சரி சீக்கிரம் சமாளி, டைம் ஆகுது. இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொன்னால் போதும். தெளிவாக தான் இருக்கேன். இந்த தெளிவு நேற்று இருந்திருக்கலாம். சார், ஏதோ தெரியாமல் ஒரு வாட்டி பண்ணிட்டேன். சும்மா ஓயாமல் சொல்லி காட்டியிருக்காதீங்க என்ன. சரி, இப்போது எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஏதாவது பண்ணுங்க. நீ தானம்மா சொன்ன எல்லாருக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொன்னால் போதும்னு. அப்புறம் என்ன? சும்மா சொல்கிறது தான். இப்போ எல்லோரும் என்ன கேள்வி வேணால் கேள்வி கேட்பாங்க. நான் எப்படி சமாளிக்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா ப்ளீஸ். எங்கடி போயிட்டு வரேன்? இவ்வளோ காலையில், அதுவும் என் மாமா கூட எங்கே போயிட்டு வரேன்? ஹலோ மிஸ் ரேணு, அவள் தனியாக ஒன்றும் போல, உங்கள் மாமா கூட தானே போயிருக்கா. உங்கள் மாமாவையும் கேளுங்க. அவளை கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? உன் பேர் நிலாவா? இல்லை இல்லை. நீயும் அவன் கூட போனியா? இல்லை இல்லை. அவள் தனியாக தானே போயிட்டு வரா. நான் அவகிட்ட தானே கேட்குறேன். என் மாமா பாவம், யாராச்சும் ஏதாவது சொன்னால் உடனே நம்பி இறக்கப்பட்டு கூப்பிட்டு போயிடுவார். இவ என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினான்னு அவகிட்ட தானே கேட்கணும். அதுதான் கேட்குறேன். நீ கொஞ்சம் வாய மூடிட்டுரு. ஆமாம், இவர் மாமா அப்படியே 5 வயசு குழந்த, யார் கூப்பிட்டாலும் போயிடுவார். ஏய், உன்னை தானே கேட்குறேன், என்ன சொல்லி யார் கூப்பிட்டு போனேன்? காலையில் தான் போனியா இல்லை? ரேணு, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க நீ? அண்ணா நீ சும்மாரு, இவங்களாம் நம்பவே கூடாது. ஏய், உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், ஏன் வாயில் கொழுக்கட்டை வச்சுருக்கியா? எப்போ போனேன்னு கேட்டேன். ஏன் ரேணு, எப்போ போகணும் எங்கே போகணுன்னு இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? ஏதாவது ரீசன் இருக்கா என்ன? சார், ரீசன் எல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் தான் சொன்னீங்க ஒன்றா வந்திருக்கோம், ஒன்றா ட்ரிப் வந்திருக்கோம், எங்கே போனாலும் சேஃபாக போகணும், ப்ளஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமல் போகக்கூடாது நீங்கள் தானே சொன்னீங்க. மேபி அதனால கேட்குறாங்களா இருக்கும். அது மட்டும் இல்லை மாமா, நேற்று நைட்லேருந்து நீங்கள் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ தான் போனீங்களா இல்லைன்னா நைட்லேருந்தே போயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஐயோ, இவங்களுக்கு நேற்று நைட்லேருந்து நம்ம இங்கே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ எப்படி சமாளிக்கிறது? நேற்று நைட்லேருந்து நான் இல்லையா? உனக்கு யார் சொன்னா? நேற்று நைட்லேருந்து நான் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்கள் ரூமில் செக் பண்ணேன், நீங்கள் இல்லை. நைட்டு ஒரு 12 o'clock இருக்கும், அந்த டைமில் நீங்கள் இல்லை. நைட்டு 12 o'clock என் ரூமில் உனக்கு என்ன வேலை? அது இல்லை, அது ரேணு கேட்குறான்ல, 12 o'clock உனக்கு அவர் ரூமாண்ட என்ன வேலை? நீ எதுக்கு அங்கே போன? நானே போய் பார்க்கல, நீ எதுக்கு போய் பார்த்துருக்க? இல்லைண்ணா, நான் அவர் ரூமுக்கு போகணும் அப்படின்ற மோட்டிவில் போகல. அந்த பக்கம் போனேன், தூக்கம் வரல. அப்போ பார்த்தா அவர் ரூமில் அவர் இல்லை, அதனால தான். கேஷுவலாக பார்த்தியா இல்லை ரூமில் வந்து பார்த்துட்டு போனியா? இல்லை மாமா, தூக்கம் வரலையா, சும்மா நடந்து வந்து பார்த்தேன். உங்கள் ரூமில் லைட் எரிஞ்சது. சரி, நீங்களும் முடிச்சுட்டு தான் இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சும்மா பேசிட்டு போகலாம் அப்படின்னு ரூமுக்கு வந்தேன். ரூமில் நீங்கள் இல்லை. ஓ, லைட் எரிஞ்சது. ஸோ நான் முடிச்சுட்டு இருப்பேன்னு நினச்சி வந்தேன். கரெக்டாக ரூமில் செக் பண்ண. ஓகே, ரெஸ்ட் ரூமில் செக் பண்ணியா? ரெஸ்ட் ரூம்லையா? ஆமாம், ரெஸ்ட் ரூமில் தான். செக் பண்ணி பார்த்தியா? இல்லை, வந்து பார்த்தேன், நீங்கள் இல்லைன்னு அப்படியே போயிட்டேன். ரெஸ்ட் ரூம்லலாம் பார்க்கல. நல்ல வேலை பார்க்கல. ஒழுங்காக செக் பண்ணாமலே நைட்லேருந்து நான் இங்கே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. நான் ரெஸ்ட் ரூமில் தான் இருந்தேன். ஏன் இதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்கள் எல்லார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போகணுமா? இல்லை மாமா, அப்படி இல்லை. நீங்கள் ரூமில் இல்லை இல்லை, இப்போ காலையிலையும் இல்லை, அதனால தான் நேற்று நைட்லேருந்தே இல்லையோன்னு நினச்சிட்டேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ரேணு. ஓகே சார், நேற்று நைட்டில் இங்கே தான் இருந்தீங்கன்னா ஓகே தான். பட் காலையில் எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுதான் அவங்க கேட்க வந்தாங்க. அதுக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லலையே.
ஓ காட், எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நானும் எந்திரிச்சிட்டேன். நிலாவும் எந்திரிச்சிருந்தாங்க. நான் காஃபி குடிக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட் போனேன். க்ளோஸ் ஆகிருந்தது. அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. நான் கேட்டேன். அவங்க இந்த மாதிரி நான் சீக்கிரமாக முழிச்சிட்டேன், எனக்கு தலை வலிக்குது, காஃபியாக டீ குடிச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நியர்பையில் எங்கேயாவது இருக்கும்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு போயிட்டு வந்தோம். போதுமா? இஷ்டத்துக்கு என்னென்னமோ வளர்ந்து விட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, பொய்யை கூட நம்புற மாதிரி கோர்வையாக தான் சொல்கிறான். எல்லாரும் போட்டுண்டி அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. உங்களோட Q&A செக்ஷன் முடிஞ்சிருச்சா? நான் போகலாமா? இல்லைன்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை மாமா, காலையில் நீங்கள் காஃபி தான் குடிக்க போகிறீங்கன்னா என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல. அவங்க வெளியே இருந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்காக எல்லாரும் கதவையும் தட்டி உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறதுக்கு நான் என்ன வெயிட்ரா? தேவைதான் இந்த கோணம் முக்கிக்கு. என்னவோ குழந்தைங்க ஓடி போயிட்டு வந்த மாதிரி இவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்காங்க நின்று. என்ன எல்லாரும் திரு முழிச்சிட்டு இங்கேயே நிற்கிறீங்க? ஏதாவது கேள்வி இன்னும் இருக்கா என்ன? கேள்வி இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா கிளம்புங்க. அப்போது நேற்று நைட்டு ரேணு ட்ரை பண்ணியிருக்கா. நல்ல வேலை சார் ரூமில் இல்லை. நம்மளே ஏதாவது பண்ண நினச்சோம், தானதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. திவ்யா, காற்று உன் பக்கம்தான் வீசுது போல். என்னடி ஏன் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்ருக்க? இல்லடி, ஒன்றும் இல்லை. எல்லாரும் இருக்காங்க, சந்தியா மட்டும் காணும். சந்தியா எங்க? டேய், உண்மையை சொல்லு. எல்லாருக்கிட்டையும் போய் சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லாமல் எங்கே போயிட்டதுன்னு உண்மையை சொல்லு. டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அட, சந்தியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. ஒரு நிமிஷம் இரு. மகேஷ் சார், உங்களுக்கு இப்போ உடம்பு ஓகேவா? நானும் கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். நேற்றெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக உடம்பு முடியலன்னு சந்தியா சொல்லிட்டு இருந்தா. உடம்புக்கு முடியலையா? பார்த்தா அப்படி தெரியலையே. நேற்று நைட் நம்மக்கிட்ட இருந்து ஜூஸ் வாங்கி குடிச்சு நல்லா தானே போனான். இப்பயும் நல்லா தான் இருக்கான். இன்பிட்வீன் என்னாச்சு உடம்புக்கு? சார் உங்களை தான். உங்களுக்கு இப்போ ஓகே தானே உடம்பு? நேற்று நைட்டு ஃபுல்லாக உங்களை சனியாக தான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஐயோ பூச்சி. என்னது, நைட்டு ஃபுல்லாக சந்தியா பார்த்துக்கிட்டாங்களா? புரியல கண்மணி. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சும்மா ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா கேட்குறேண்ணா சார். நேற்று நைட் எனக்கு சந்தியா கால் பண்ணா. என் கூட தான் தூங்க வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஆளே காணும். அவளே கால் பண்ணி இந்த மாதிரி மகேஷை சுத்தமாக உட முடியல, அதனால் நான் நைட் ஃபுல்லாக இங்கேயே இருந்தவரை பார்த்துட்டு காலையில் வரேன்னு சொன்னான். அதே மாதிரி காலைல தான் வந்தா. இப்போ நீங்கள் என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? சுத்தம் சொல்லி முடிஞ்சு. இவன் வர நிற்கிறானா? இன்னைக்கு நான் காலி. ஏய், என்னடி சொல்கிற? நேற்று நைட்டெல்லாம் சந்தியா இவரை பார்த்துக்கிட்டாளா? ஆமாடி, நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? நீ கூட கேட்ட சந்தியா எங்கன்னு. அவன் நைட்லாம் தூங்கவே இல்லை, அதான் இப்போ தூங்கிட்டு இருக்கா. என்னது, நைட்லாம் தூங்கலையா? எம்மா கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நீ ஒழுங்காக சொல்லுன்னு வச்சுக்கோ, இவன் அவ்வளோதான், இவன் வேறு ஏதாவது நினச்சிப்பான். டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் சார், நைட்லாம் தூங்கலை தான். இவரை பார்த்துக்கிட்டால, அதனால் நைட்லாம் தூங்கலன்னு சொன்னான். ஓ, நைட்லாம் தூங்காமல் விடிய பார்க்குற அளவுக்கு சார் கொட முடியாமல் போயிடுச்சா? என்ன சார் அப்படி என்னாச்சு? நேற்று நைட்டு எங்கிட்ட நார்மலாக தானே பேசிட்டு போனீங்க, இப்பயும் நல்லா தான் நிற்கிறீங்க குத்து கல்லாட்டம். அப்புறம் என்னாச்சு உடம்புக்கு? எனக்கு தெரில சார் அதை பற்றியெல்லாம். அவன் சொன்னால் நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே சார், நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம். எம்மா தாயே, போமா போய் தோலை. டேய் டேய், காதே கேட்குது உனக்கு? இங்கே பாடுறா, சொல்லுடா, கேட்குது. சரி, ரொம்ப பசிக்குது, இப்போ சாப்பிட போகலாமா? ஐயோ, இவ எதுக்கு இப்போ பல்ல காட்டுறான்னு தெரியலையே. என்ன வச்சு செய்ய போகிறான். என்ன மச்சான், நைட்டெல்லாம் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்களாம். அப்படி என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நேற்று நைட்டு வந்தீங்க, என்கிட்ட பேசுனீங்க, இப்போவும் நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் நைட்டெல்லாம் உங்கள் பக்கத்துலேயே இருந்து, அதுவும் தூங்காமல் முழிச்சிருந்து உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் ஆச்சு?
டேய், இப்போ நீ இதுக்கூட ஒரு நக்கலாக கேட்குற. எனக்கே தெரியலடா என்ன ஆச்சுன்னு. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு தான், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமாடா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு தான், ஆனால் என்னன்னு தெரியல. கரெக்டாக தான் சொல்கிறேன். டேய் இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, தெரில என்ன ஆச்சுன்னு எனக்கு. ஆனால் எனக்கு உடம்பு முடியல தான், அது உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. சே, நீ போய் பொய்யெல்லாம் சொல்வியாடா? நைட்டெல்லாம் ஒருத்தவங்க முழிச்சிருந்து பார்த்துக்கிற அளவுக்கு சாருக்கு உடம்பு முடியல, ஆனால் இப்போ தெம்பாக இருக்கீங்க. அது எப்படி பொய்யா இருக்கும்? எல்லாம் உண்மைதான். சரிங்க சார், போதும் இழிச்சது, என்னை களைச்சதெல்லாம் போதும். சரி, ரேணுகிட்ட சொன்ன பொய்யெல்லாம் போட்டோம். நீ இதை ரேட்டில் இருந்து எங்கே போன? பொய்யெல்லாம் இல்லைடா, நான் நைட்டு அங்கே அவள் ஒழுங்காக பார்க்கல. நான் ரெஸ்ட் ரூமில் தான் இருந்தேன், அவள் தான் ஒழுங்காக செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓ சார், என்கிட்டயே பொய்யெல்லாம் சொல்கிறீங்க. ஏண்டா, நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு கூட எனக்கு தெரியாது. டே, அது நேற்று நைட்டு என்னாச்சுன்னா. டேய் என்னடா சொல்கிற? இவ்வளோ நடந்திருக்கா? யார் அவன்? தெரிலடா, ஏதோ இந்த ஊருக்காரன் போல இருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்று நிலாவும் நார்மலாக இல்லை, ஒரு மாதிரி அப்நார்மலாகவே இருந்தா. இப்போது நம்ம குடிச்சிட்டா பிஹேவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸில் இருந்துச்சு. ஆனால் அவள் சொன்னால் அங்கே எதுவும் நான் போய் குடிக்கலன்னு சொன்னான். லாஸ்ட்டாக இங்கே தான் காஃபி குடிச்சிட்டு போயிருக்கா. ஏன் அப்படியாச்சு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. டேய், சந்தியாவும் அதான்டா சொன்னாங்க, நேற்று நான் அப்நார்மலாக இருந்தேன், இந்த குடிச்சா பிஹேவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தீங்க, ஸோ நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். பட் நான் குடிக்கல. லாஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட ஜூஸ் வாங்கி குடித்தேன் பார்த்தியா, அது மட்டும் தான் நான் இப்போ நைட்டுக்கு ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என்ன ஆச்சு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஞாபகம் வந்துருச்சு தான், ஆனால் நான் எதுவும் குடிக்கலடா. டேய் என்ன சொல்கிற நீ? ஆமாடா, அப்படி தான் சந்தியா சொன்னாங்க. மேபி இது அவன் தான் பண்ணியிருப்பானோ. நீ அவன் இந்த ஊருக்காரன் தானே சொன்ன, ஏதாவது ஆள் பிடிச்சி இது பண்ணியிருப்பானோ, முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்டா. அப்படி இருந்தாலும் நிலாவை கொடுத்தது ஓகே, எனக்கு ஏன்டா ஜூஸ் கொடுக்கணும்? அது ஆக்சுவலாக எனக்கு கொடுத்தது தானே, நீ தான் அதை வாங்கி குடிச்சிட்டு போன, எனக்கே அது வந்தது. மேபி எனக்கு தெரிஞ்சு நிலாவை பற்றி அவனுக்கு தெரியாதுல்ல, மேபி நிலா காஃபி குடிப்பாங்களா ஜூஸ் குடிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று எப்படியோ உங்ககிட்ட வந்துருச்சு. மேபி இருக்கலாம். ஏண்டா அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான், அவனை அப்படியே விட்டு வந்த? டேய் நல்லா காட்டுன்னு காட்டிட்டு தான் வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே லீகலாக போனால் அது நிலாவுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அவங்க வீட்டுக்கெலாம் தெரிஞ்சிடும், அப்புறம் அவங்கள எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நான் லீகலாக எதுவும் பண்ணல. அதுவும் கரெக்டு தான். பொண்ணு வேறு, நார்மலாகவே ஏதோ தப்புனா பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இதில் இவ்வளோ நடந்திருக்கா, கண்டிப்பாக நிலா மேலே தான் பிளேம் வரும். சரி ஓகேடா, பட் அவனை உண்டுதன் பண்ணிட்டல்ல, அதெல்லாம் சாவடி அடிச்சுட்டு தான் வந்தேன். அதுக்கு மேலேயும் என்னால் முடியல. சரி செத்துற போகிறான்ட்டு அப்படியே விட்டு வந்தேன். எப்படியோடா, நல்ல வேலை நீயாவது நோட்டீஸ் பண்ணி நிலாவை காப்பாற்றிட்ட, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏய் எங்கடி சந்தியா இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், காணும். தெரியலடி, மேபி எந்திரிச்சார் நினைக்கிறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருப்பா போல இருக்கு. ஓ ஓகேடி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயே ஒரு மாதிரியாகவே இருக்க. சரி போ, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இன்றைக்கி லாஸ்ட் டே வேறு, கிளம்பணும். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். சரி ஓகேடி, ஒரு 5 minutes இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சந்தியா இன்னும் வரலையாடி? வந்தால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். எதை பற்றி நிலா? நேற்று நைட்டு எங்கள் 2 பேர்ட்டும் போய் சொல்லிட்டு வெளியே போயிட்டியே, அதை பற்றியா? சந்தியா, அது அது நேற்று. என்னடா பொய் சொல்லிட்டு இவங்களை ஏமாற்றிட்டு போனோம், இப்போ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லைடி, பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகணும்லாம் இல்லை. நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு நேற்று நைட்டே தெரியுமா? இல்லை,
நேற்று நைட் எங்களுக்கு தெரியாது. காலையில் விஜய் சார் தான் கால் பண்ணார். ஆக்சுவலாக நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ஒரு ரூம் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ரூமில் ஆள் இருக்க மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் நான் இவக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக அவரும் கால் பண்ணார். கால் பண்ணி எல்லாமே சொன்னார். எல்லாமே நேற்று நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு எல்லாமே சொன்னார். என்ன நிலா, எங்ககிட்ட போய் சொல்லிவிட்டு எங்களை ஏமாற்றிட்டு நினச்சிட்டியோ? உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல நாங்கள் உன்னை அந்த டைமில் விட மாட்டோன்னு. அது உன் சேஃப்டிக்காக கூட எனக்கு புரியல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. எனக்கு நிஜமாகவே நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி போனேன், எனக்கு எதுவுமே புரியல. ஏதோ பொத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன்டி. என்னை மன்னிச்சிடுங்க. எங்ககிட்ட சாரி கேட்குறதெல்லாம் இருக்கட்டும். நேற்று விஜய் சார் மட்டும் வராமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும் யோசித்து பார்க்க முடியுதா உன்னால்? இங்கே பாரு நிலா, நம்ம பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஒன்று சொல்ல தயங்குறோம், இல்லைன்னா நம்ம மறைக்கிறோன்னா அந்த இடத்துல இது தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இத்தனை நாள் இருந்தவங்க உன் கெட்டதுக்காக சொல்ல போகிறோம், உன் நல்லதுக்கு தான் சொல்ல போகிறோம். அதை நீ யோசிச்சிருந்தீன்னா நேற்று இது எதுவுமே நடந்திருக்காது. நீ ரொம்ப தெளிவான பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி ஏமாந்து போயிருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்களா? சரி, ஓகே, போனது போட்டோம். இதுக்கப்புறமாவது எது பண்ணுறதால யோசிச்சு பண்ணு. சந்தியா சொன்ன மாதிரி நம்ம பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம எதுவும் மறைக்கிறோன்னா அங்கே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட சொல்ல தயங்குறோன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு தெரியலனா மற்றவங்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நிலா. புரியுதுடி, என் தப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் சொல்ல தயங்கிட்டேன். அது காரணம் இதில் தப்பு இருக்குல்ல, அதை நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னு மட்டும் தான் நினச்சேன். ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க? நம்மளோட சேஃப்டி தானே நான் யோசிக்க மறந்துட்டேன்டி. என் தப்பு தான். இதுக்கப்புறம் ப்ராமிஸாக இந்த மாதிரி நடக்காது. சரி விடு, நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கிறது அவன் பொறுப்பு. அண்ட் நிலா, விஜய் சார் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் யார் சொல்லி அங்கே வரல, அவர் இன்ட்யூஷன் சொல்லியிருக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை நீங்கள் இல்லைன்னு. எங்களுக்கு கூட தோணலடி, அவருக்கு தோணியிருக்கு. இங்கே இருக்க ஆம்பளைங்கிட்ட சொன்னு வச்சுக்கோயேன், இது உன் தப்பு தான், உன்னால தான் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் அவர் அவ்வளோ பேர் முன்னாடியும் உன்னை சேவ் பண்ணுறதுக்காக அவங்க சொந்தக்காரங்கிட்டேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னு. நீ யார்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அப்போவும் அதை அவர் எதுவும் மனசில் வச்சுக்கல. உண்மைதாண்டி, அவர் பண்ண விஷயம் சின்ன விஷயம் இல்லை தான். எனக்கும் புரியுது. இன்றைக்கி அவர் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, ஓகே 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 ரொம்ப பேசிட்டோம் இதை பற்றி. இதுக்கப்புறம் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஓகேவா? ஏய் சாரிடி, நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன்ல, உங்களோட டேவெல்லாம் ஸ்பாயில் பண்ணிகிட்ருப்பேன்ல. என் தப்பு தான். இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எச்சி விடுடி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. விடுடி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணாலும் நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் டே, உன்னை தப்பாக நினைக்க மாட்டோம், உன்னை ஜட்ஜும் பண்ண மாட்டோம். ஸோ நீ இவங்ககிட்ட தப்பு போய் சொல்லிட்டோம், என்ன நினைப்பாங்களோ, நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, ஜட்ஜ் பண்ணுறாங்களோ, அப்படி எதையும் யோசிக்க வேண்டாம். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அதெல்லாம் இருக்காது, புரியுதா? நீ எங்கள் ஃப்ரெண்டுடி, ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதுவும் தெரியாமல் தானே பண்ணியிருக்க. விடு, பார்த்துக்கலாம்.